உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அநேகமாக கரூர் முதல்வர் கரூர் போகிறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி கைதாவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. எந்த அளவுக்கு டிலே ஆகும் அதுக்கு அளவுக்கு மாதிரி முதல்வரோட விசிட் டிலே ஆகும். இதெல்லாம் செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. எதுக்கு சார் செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும்னு நினைக்கிறாங்க? முதல்வர் அவர்கள் கரூர் போவதற்கும் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுவதற்கும் என்ன சார் லிங்க் இருக்கு? இது முழுக்க முழுக்க பழிவாங்கும், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ரெண்டு கேஸை மட்டும் நம்ம டிஃப்ரெண்டாக தான் பார்க்கணும். ஏன் விஜயபாஸ்கர் ஸ்கொயர், ஏன்னா இது அவர்களுக்கு ஒரு கட்சி ஒரு புகலிடம் தேவைப்படுது. ஏன் சார் அவங்க தட்டாத கதவுகள் எல்லா கட்சிகளுக்கும் அவங்க சேர்றதுக்கான அனைத்து முயற்சி செஞ்சு வாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, ரெண்டு பேருமே அதிமுக இருக்க வேணாம், இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது தேர்தலுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட முடிவாக தான் நான் பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இதை தாவேகா அவங்கள சேர்த்துக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க். அடுத்தது உள்ளாட்சி தேர்தலாம் வந்ததுன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு வேணும். அனுபவம் உள்ள தெரியுது அவங்களுக்கு, நம்ம கூட இருக்கவங்களாம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, எல்லாமே சமாளிக்க முடியவில்லை. ஒவ்வொரு அமைச்சர்களும் மைக் முன்னாடி நின்று உளறதெல்லாம் நம்ம பார்த்து தான் இருக்கோம். எல்லா அமைச்சர்களும் கான்ட்ரோவர்ஷியஸ் மினிஸ்டர்னு பார்த்தா ஒரு 20 பேர் எல்லாம் அவங்க பேசினாலே பிரச்சனையாகும். நான் இவரை டெல்டாவோட முகமாலாம் அடையாளப்படுத்துவதுங்கிறது நம்ம டெல்டா மக்களை சிறுமைப்படுத்துற மாதிரி. நிச்சயமா நீங்க உங்க டெல்டாக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் நான் டெல்டால காமிக்க போறேன்னு சொன்னா இதை எப்படி தாவேகா இதை சொல்லி தான் தாவேகா தலைமையை கன்வின்ஸ் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. எடப்பாடியை ஏன் ஒரு குறி வைக்கிறோங்கிற கேள்விதான் பெரிய கேள்வியா இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா எடப்பாடிக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் ஒரு ஸ்நான பிராப்தி கூட கிடையாதே சார். இல்ல ஏதோ நடந்திருக்கு. இல்லைன்னா இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா தேர்தலுக்கு முன்னாடியும் சரி இப்போ ரொம்ப கன்சிஸ்டண்டா நம்ம பொதுவெளியிலே புஷியானது கூட அவர் எடப்பாடி பத்தி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆமா ஆமா அதெல்லாம் நீங்க சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் அவங்க நடுவில் ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருந்திருக்கு. ஸோ அப்போ விஜய்க்கு என்ன தேவைன்னா அந்த நம்பர்ஸ் வேணும். ஆமாம், மெஜாரிட்டி நம்பர்ஸ் வேணும். அவர் நேரடியாக அதிகமாக நம்பர்ஸ் உள்ள 3வது இடத்துல இருக்கிற எடப்பாடியை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க வெளிப்படையாக அவர் கேட்டிருக்கலாம். கேட்டதாகவும் தகவல் இருக்கு. சரி, எல்லாரும் பீப்புள் மேண்டேட்டு, இடதுசாரிகள், விசிக எல்லாரும் பேசுறாங்க. இப்போ ராஜினாமா பண்ண அந்த பீப்புள் மேண்டேட் நாங்கள் விஜய் வரக்கூடாதுன்னு ஓட்டு போட்டுதானே சார் அந்த எம்எல்ஏக்களை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பீப்புள் மேண்டேட்டை ஏன் தாவேக்கா மதிக்க மாட்டேங்குது, ஏன் கட்சியில் சேர்க்கிறாங்கிற கேள்வி இருக்குல்ல, ஏன் ராஜினாமா பண்ணுறாங்கிற கேள்வி இருக்குல்ல. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர், எழுத்தாளர் திருமிகு ராம்கி எழுந்துள்ளார். வணக்கம் ராம்கி சார். வணக்கம் தாமரைசன். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். விஜயபாஸ்கர் ஸ்கொயர் தாவேக்காவில் இணைஞ்சிட்டாங்க. என்ன சார் நடந்துக்கிட்டு இருக்கு? நாங்கள் தான் தூய சக்தின்னாங்க. ஊழல் குற்றச்சாட்டு உள்ள முன்னாள் அதிமுக அமைச்சர்களை தொடர்ச்சியாக கட்சியில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா ராஜினாமா எண்ணிக்கை அதிகமாகுங்கிற ஒரு சமிக்ஞை தான் நமக்கு தெரியுது. நேற்றைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க அறிவிக்கலை. ஸோ தேர்தல் ஆணையத்துக்கே தெரிஞ்சிருக்கு போல இருக்கே, இன்னும் ராஜினாமா எண்ணிக்கை அதிகமாகும், ஒரு அப்சல்யூட் ஃபிகர் வந்த பிறகு நாம் தேர்தல் தேதி அறிவிச்சுக்கலாங்கிற மைண்ட் செட்டுக்கும் தேர்தல் ஆணையம் வந்துட்டாங்க போல இருக்கே. ஒற்றைப்படையில் எலெக்ஷன் நடத்தினா ஒரு வேளை ஆட்சிக்கு ஆபத்து ரெட்டப்படைக்கு போகலான்னு ஒரு முடிவோட இருக்கு. ஓகே, எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். அட்லீஸ்ட் திருச்சி கிழக்குக்காவது உடனடியாக தேர்தல் ஒரு வரியாவது இருக்கணும். அதாவது ஏதாவது ஒரு வார்த்தை திருச்சி கிழக்குலேயும் நாங்கள் எப்போதும் அறிவிப்போம் என்கிற மாதிரி டேட்டா பின்னாடி அறிவிப்போம் ஏதாவது சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க. சுத்தமாக தமிழ்நாட்டை பற்றி சொல்லவே இல்லை. 3 மாநிலங்களை பற்றி சொல்கிறவரை நிறுத்திக்கிட்டாங்க. ஸோ ஆனால் சொல்கிற மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த ரெசிக்னேஷன் நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்னடா முன்னாடி ரெசிக்னேஷன் பண்ணால் கண்டிப்பாக டிவி கேட்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இனிமேல் பண்ணாலும் திரும்ப போவாங்களா, நடுவில் ஒரு கேப், நடுவில் ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸை வச்சுட்டு போவாங்களா மாட்டாங்களான்னு எல்லாரையும் கொஞ்சம் பேச வச்சுட்டு அப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு. ஸோ எனக்கு என்னென்னா இது ஒரு பேட்டர்ன். சனிக்கிழமை வந்தாலே நடக்கும். ஆமாம், இப்போ நடுவில் வீக் டேஸ்லேயே ஆரம்பிச்சாங்க. டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை, போன வாரம் சனிக்கிழமை அந்த IAS மாநாடு அதன் காரணமாக நடக்கலை. இல்லாட்டினா அதுவுமே ஒரு சனிக்கிழமை நாளில் தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். பனையூரில் பெருங்கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. அதாவது இப்போ பார்த்தேன், நேற்று விஷுவல் பார்த்தேன். எம்ஆர் விஜயபாஸ்கர் எப்படி கஷ்டப்பட்டு அது உள்ளே என்ட்ரா வராதுங்கிறது பார்த்தோம். இவ்வளோ பெரிய மினிஸ்டர், சீனியர் மினிஸ்டரு, அதனால அவர் எப்படி கஷ்டப்பட்டு உள்ளே போகிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவை இருக்குது.
ஸோ அந்த தேவையினால தான் அவங்கள போய் சேர்றாங்க. இப்போ நீங்கள் இந்த ஒரு மாதமாக பார்த்தோம், நிறைய பேட்டர்ன் இருக்குது. அதிமுககாரங்க எல்லா கட்சிக்காரரும் போனாங்க, அதிமுக அதிகமான பேர் போனாங்க. எம்எல்ஏ இருக்கிறவங்க ரிசைன் பண்ணிட்டு போனாங்கலாம் பார்த்தா. ஆனால் இந்த 2 கேஸை மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்கணும். விஜயபாஸ்கர் ஸ்கொயர், ஏன்னா இது வந்து அவர்களுக்கு ஒரு கட்சி ஒரு புகலிடம் தேவைப்படுகிறது. ஏன் சார் அவங்க தட்டாத கதவுகள் எல்லா கட்சிகளுக்கும் அவங்க வந்து சேர்றதுக்கான அனைத்து முயற்சி செஞ்சு பார்த்துட்டாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க 2 பேருமே வந்து அதிமுக இருக்க வேணாம், இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது தேர்தலுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட முடிவாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இதை வந்து தாவேகா வந்து அவங்கள வந்து சேர்த்துக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க். ஆக்சுவலாக என்ன சார் ரிஸ்க்கு? ஆமாம், அவங்களுடைய இப்போ பாருங்க அவங்க மேலே உள்ள கேசஸ் நீங்கள் குட்கா வந்து ஒரு 10 வருஷமாக தொடர்ற ஒரு விஷயம். ஆக்சுவலாக 2016 ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷமாக 26 பேருக்கு சார்ஜஸ் போட்டு சிபிஐ விசாரணை நடந்துகிட்ருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் கூட வந்து சில அதிகாரிகள் போய் எங்களை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மனுவெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டு இல்லை அதுக்கு வந்து போதும் ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கவர்மெண்ட் வந்து திரும்ப அந்த குட்கா வழக்கை வந்து வந்து இன்னும் ஸ்பீடப் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எல்லார் மனதிலும் இருக்குது. அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரியான சார் சாரி ஃபார் த இன்டரப்ஷன் சார். குட்கா கேஸுங்கிறது கோர்ட்டில் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் கூட அந்த வந்து விசாரிக்கலை. சிபிஐ அதுக்கப்புறம் இடி விசாரிப்பதாக நமக்கு தகவல் சிபிஐ கிட்ட இருக்கு. இந்த வழக்கை எப்படி சார் வந்து தாவேகா கவர்மெண்ட்டால வந்து ஒரு குட்டையை குழப்ப முடியும்? அது மட்டும் இல்லாம இன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவங்க இன்னும் குற்றவாளிகள்னு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான். ஸோ சேர்க்கறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிற டோன்ல பலரும் இல்லை. மற்ற வழக்குகளுக்கு இந்த வழக்கில் ஒரு முக்கியமான வித்தியாசம்னா, மற்றதெல்லாம் வந்து வருமானத்திற்கு மீறி சொத்து வழக்கெல்லாம் இருக்குது, நிறைய வழக்கு இருக்கு. இவர் மேலேயும் இருக்குது. அந்த 2 விஜயபாஸ்கர் ஸ்கொயர் 2 பேர் மேலேயும் அதெல்லாம் சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. ஆனா குட்கா கேஸ் மட்டும் தான் எல்லாரும் பேசுறாங்க. கேஸ் மட்டும் ரொம்ப முக்கியமான என்னன்னா, இது வந்து இந்தியாவே பார்க்குற ஒரு கேஸ். 2வது இந்த கேஸ்னால இந்த அதிமுக கிடைத்த கெட்ட பேர் அதிகம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா போன 2021 எலெக்ஷன் அந்த நேரத்தில் பிரச்சாரத்தில் வந்து குட்கா பாஸ்கர்னே வந்து திமுக காரங்க சொன்னாங்க. அவரை குட்கா அரசை நடத்தினா எடப்பாடின்னு சொன்னாங்க. அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. சட்டமன்றத்துக்கு திமுக எம்எல்ஏக்கெல்லாம் குட்கால இதை பாருங்க நீங்க பேன் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க, இவ்வளவு இருக்குன்னு சொல்லி எடுத்து வந்து சட்டமன்றத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. அவங்க மீது உரிமை மீறல் நோட்டீஸ் தான் கொடுத்தாங்க. பெரிய சர்ச்சை. ஸோ திமுக வந்து நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிச்சு. ஆக்சுவலாக வந்த புதுசில் வந்து குட்கா எங்கே பார்த்தாலும் பொட்டி கடைகள்லாம் விற்கிறாங்க. அதுக்கு காரணம் யாரு? முன்னாடி இருந்த நல்வாழ்வுத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பிரச்சாரம் பண்ணாங்க. பட் அவங்களும் ஒரு பெரிய ஆக்ஷன் எடுக்கலை. 2022 வரையும் பேசிட்டு இருந்தாங்க. குட்காவை அவங்களும் மறந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ அவருக்கு விசாரணை நடக்குது. இப்போ இந்த கவர்மெண்ட் வரும்போது தொடர்ந்து இந்த தாவேகா கட்சி சார்பாக அவங்க முன்வைத்த எல்லா விஷயமே என்னென்னா, போதைப் பொருளுக்கு எதிரானவர்கள் நாங்கள் வந்து ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறோம். அதிமுக அதை வந்து அதை ஒரு கோஷமாகவே முன்வைத்து அதை விட தாண்டி நாங்கள் வந்து செய்ய போகிறோம். பெண்கள் பாதுகாப்பெல்லாம் பற்றி பேசின இந்த கவர்மெண்ட்டு மக்கள் அதுக்காக தானே ஓட்டு போட்டாங்க. ஸோ இப்போ இவர்களெல்லாம் வந்து இந்த பின்னணியில் இருப்பவர்களை உள்ளே சேர்ப்பதன் மூலமாக இந்த கட்சி ஒரு ரிஸ்க் எடுக்குது. ஓகே அப்படின்னு இதை நீ ஜனக மத்தியில் போய் நியாயப்படுத்த ஆகணும். இப்போ நார்மலைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது அது. அப்போ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஏன் அவங்க சேர்க்குறாங்கன்னா என்ன காரணம்னா, அவங்க கட்சி கட்டமைப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதாக கேட்குறாங்க. எப்படியாவது என்ன அடுத்தது பை எலெக்ஷன் வந்ததுன்னா, அடுத்தது உள்ளாட்சி தேர்தலாம் வந்ததுன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு வேணும். அனுபவம் உள்ளவர்கள் தெரியுது அவங்களுக்கு. நம்ம வந்து கூட இருக்கவங்களாம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, நிலைமை சமாளிக்க முடியவில்லை. ஒவ்வொரு அமைச்சர்களும் மைக் முன்னாடி நின்று உளறலாம் நம்ம பார்த்து தான் இருக்கோம். எல்லா அமைச்சர்களும் கான்ட்ரோவர்ஷியஸ் மினிஸ்டர்னு பார்த்தா ஒரு 20 பேர் எல்லாம் அவங்க பேசினாலே பிரச்சனையாகுது. ஸோ அதனால் அதையெல்லாம் கணக்கு போட்டு சரி நமக்கும் வந்து ஒரு ரேஷியோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆட்கள்லாம் வேணும். அது வந்து அமைச்சர்களையும் வேணும், கட்சியிலையும் வேணும், ஆட்சியிலையும் வேணும் அப்படின்னு இந்த தலைமையை நினச்சிருக்கலாம். ஸோ அதனால ஒரு ரிஸ்க் எடுத்து அவங்க சேர்க்குறாங்க. ஓகே. ஆனால் இது எப்படி அவர் பயன்படுத்திக்கிறாருங்கிறத பார்க்கணும். விஜயபாஸ்கர் என்ன சொல்கிறாரு, நார்த்தாமலை விஜயபாஸ்கர் திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. நார்த்தாமலை டெல்டா எங்கேயோ இருக்குது, புதுக்கோட்டை. அவர் சொல்கிறாரு நான் டெல்டாவில் மெயின் பிக்சர் காமிப்பேன் அப்படின்னு. டெல்டாவில் எப்படி மெயின் பிக்சர் காமிக்க முடியும்? நீங்கள் உங்களுக்கு டெல்டாவுக்கு என்ன சம்பந்தம்? கந்தர்வ கோட்டையை கூட டெல்டாவாக ஏற்றுக்கலாம் சார். நார்த்தாமலையை புதுக்கோட்டை டெல்டாவாகவே ஏற்றுக்க முடியாது சார். அவர் வந்து டெல்டாவை வந்து நான் வந்து மாற்றி காட்டேன்னு சொல்கிறது எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. இல்லை நீங்கள் அவர் பேக்ரவுண்ட் போல பார்க்கணும். ஆக்சுவலாக அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து தஞ்சாவூர் பக்கம் வந்து அரசியலில் தலையிடுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணார். அங்க 2 ஜெயண்ட் இருந்தாங்க தஞ்சாவூர்ல. வைத்திலிங்கம்ங்கிற ஜெயண்ட் இருந்தாரு. வைத்திலிங்கம்ங்கிற ஜெயண்ட் காலியான பிறகு காமராஜ் வந்தார் அந்த இடத்துல. இந்த அதிமுக 2ஆ பிளவுபட்டோன்னே அப்போ வந்து வைத்திலிங்கம் வெர்சஸ் காமராஜ் இப்படிலாம் ஒரத்தநாடு சேகர்லாம் போகும்போது அதை அவர் பயன்படுத்தி நினைச்சு அவர் ரொம்ப பஞ்சாயத்து பண்றதுக்காக உள்ள வந்தார். யாருமே இவங்களாம் அலோவ் பண்ணவே இல்லை. அவரால் தஞ்சாவூர் பக்கம் உள்ள வரவே முடியல. அவர் வந்து நனிலம் காமராஜ் தான் தன்னை அரசியல் போட்டியாளராக நினைச்சு இத்தனை வருஷம் 3 வருஷமா ஒரு அரசியல் போட்டியாளர் நினைச்சு ஒரு அரசியல் பண்ணார். அவர் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அவரால் புதுக்கோட்டைக்கே வர முடியாது, நார்த்தாமலை புதுக்கோட்டைக்கே வர முடியாது, அப்படியே நிலைமை. ஆனால் அவர் சொல்ற விஷயங்கள் இதை வந்து தாவேகா தலைமையை ஏமாத்துறாரு. அவர்
டெல்டாவில் பெரிய பிக்சர் காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இவர் சொல்கிற டெல்டானா நான் என்ன சொல்லுவேன், கடைமடை டெல்டாவை புரிஞ்சுக்கிறான்னு நினைக்கிறேன். கும்பகோணத்துக்கு கீழே இருக்கிற சொல்கிறேன். அங்கே தான் தாவேக்கா செட்டப்பே இல்லை. நீங்கள் தஞ்சாவூரில் விஜய் சரவணன் ஜெயிச்சிருக்காரு, எம்எல்ஏ இருக்காரு. கும்பகோணத்தில் இருக்கு, ஓரளவு அவங்க எம்எல்ஏ ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க அந்த தொகுதியில் அவங்க கட்டமைப்பு சரி பண்ணிட்ட அமைச்சராகவும் ஆயாச்சு. இப்போ இதுக்கு மேலே இவர் என்ன வந்து லீடர்ஷிப் எனக்கு என்னன்னா, டெல்டாவில் இல்லாத தலைவர்களா எவ்வளோ பேர் இருக்காங்க. திமுக, அண்ணா திமுக இன்னைக்கும் எவ்வளோ தலைவர் இருக்காங்க, இன்க்ளூடிங் பாமக, நிறைய பேர், எவ்வளோ பேரை சொல்ல முடியும். ரெண்டாவது, இவ்வளோ தலைவர்கள் இருந்தாலும் இப்போ ஓஎஸ் மணி இருக்கார், கோசி மணி, இவங்கெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள். இவங்கெல்லாம் வந்து ஒரு கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரங்கள் நான் சொல்ல. ஆனால் இவங்க மேலே சிபிஐ வழக்கெல்லாம் இல்லை. இவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு இல்லைன்னா இவரை வந்து டெல்டாவோட முகமாலாம் வந்து அடையாளப்படுத்துவதுங்கிறது நம்ம டெல்டா மக்களை வந்து சிறுமைப்படுத்துகிற மாதிரி. நிச்சயமா நீங்கள் உங்கள் டெல்டாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து நான் டெல்டாவில் காமிக்க போகிறேன்னு சொன்னால் அது இதை எப்படி தாவேக்கா அந்த இதை சொல்லி தான் தாவேக்கா தலைமையை கன்வின்ஸ் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இது வழக்குலாம் போகும். இன்னைக்கு டெல்லியில் தமிழ்நாடு பிரதிநிதியாக வெங்கட்ராமன் பெரிய சர்ச்சையாகுது. ஆமாம். ஸோ இப்போ அவங்கள எப்படி அதுக்கு வந்து முதல்ல பிஜேபியோடைய சப்போர்ட் கிடைச்சிதுன்னாங்க. அப்புறம் இப்போ இன்னைக்கு முன்னுக்கு பின் முரணாக இருக்காங்க அவங்களாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டெல்லி இருக்கிறவங்களை எப்படி இந்த அரசை எதிர்கொள்வதுங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிபிஐ வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் கொண்டு வரும்போது இந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஒரு கெட்ட பேர் உண்டு, ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால இப்போ அவருக்கு என்னன்னா அவருடைய ஆசை என்னன்னு, அவருக்கு திரும்ப எம்எல்ஏக்கான திரும்ப இடம் கொடுக்கப்படுமா, அதுக்கான வாய்ப்பு இந்த கட்சி கொடுக்குமான்னு தெரியல. கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல அவர் ஒரு பெரிய தலைவராக அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. சுயேட்சையா கூட ஜெயிக்க முடியும் அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி. ஏன்னா அது அப்படிதான் பண்றாரு. நீங்க வந்து கருத்து கேட்டாரு, நான் கட்சியை விட்டு விலகிற முடிவில் இருக்கும்போது கருத்துல போய் கேட்கிறாரு. அவங்க வர்றவங்களுக்குலாம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து, வந்தவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து என்னென்னமோ பண்றாரு. தொகுதி மக்களோட நெருக்கமா இருக்கேன் அப்படின்லாம் சொல்றாரு, மன வலிமைங்கிறாரு. ஸோ நீங்கள் அவருடைய கடந்த 3 ஆண்டுகள் செயல்பாடுகளை பாருங்களா. என்னைக்கு நவம்பர் மாதம் 2023 அன்றைக்கி தான் எடப்பாடி உச்சத்தில் இருக்காரு. அன்றைக்கி தான் வந்து அவருடைய எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகி ஒட்டுமொத்த கட்சியும் அவர் கண்ட்ரோலில் வந்து கூட்டணி வேண்டான்னு முடிவெடுத்த நேரம். அப்போ அந்த நேரத்தில் வந்து இவருக்கு வந்து ஆளுநர் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க இவர் மேலே வழக்கு விசாரணைக்கு. ஸோ அன்னையிலிருந்து இவர் வந்து விஜயபாஸ்கர் தவித்து தான் போயிட்டார். அன்னையிலேருந்து கட்சியிலேருந்து ஒரு கட்ட விட்டு விட்டார்னு நான் சொல்லுவேன். நினைச்சலாம் அந்த அளவுக்கு எடப்பாடி மீதான ஒரு நெருக்கவே குறைஞ்சிருச்சு. இப்போ எனக்கு சில செய்திகளாக சொன்னாங்கன்னா, எடப்பாடி நீ டைரெக்டாக டெல்லி டீல் பண்ணிக்கோங்கிற மாதிரி தான் அப்படி சொன்னார். ஸோ அதனால் அன்னையிலேருந்தே அவர் கட்சியோட சப்போர்ட் கிடைக்காத போது அவர் வேறு கட்சியை தேடுறதுக்காக வேலைகள்லாம் பண்ணார். ஸோ நிறைய கட்சிகளை அவர் வந்து முயற்சிகள்லாம் பண்ணார். அதிமுகவில் இருக்கும்போதே தேர்தலுக்கு முன்பு அது எதுவுமே கிளிக் ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி டிவிக்காவும் கதவுகளை தட்டி எவ்வளோ ட்ரை பண்ணார். இன்றைக்கி தான் அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா கட்டமைப்பை இது பண்ணுங்கிறதுக்காக தான். ஆனால் இது ஒரு கிடைக்கிற பெரிய ரிஸ்க். ஆக்சுவலாக இந்த கட்சி வந்து மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்துருக்குது. இதுக்கு முழு பொறுப்பும் புஷி ஆனந்தும் அதை வச்சுனா தான் பெரிய ஒரு ஸ்ட்ரோக், மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் ஆக்சுவலாக அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் ஆட்சிக்கு உள்ள டேமேஜை எப்படி பண்ணுவாங்க? ஏன்னா அந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய இது இருக்குல்ல. ஒரு மாதத்தில் லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், ஊழலை ஒழிச்சிட்டோன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு ஸோ ஊழல் பண்ணவர் கட்சியில் செய்திருக்கீங்க. அதான் இப்போ கனிமொழி சொன்னாங்கல்ல, கரை துடைக்கப்பட்டு விட்டேன்னு சொன்னாங்கல்ல. இப்போ நீங்கள் இப்போ அதிமுகவோட கரை நேற்று வரைக்கும் இருந்த கரை துடைக்கப்பட்டது. குட்கா அரசை நடத்திய எடப்பாடிங்கிற பேர் இன்னைக்கு போச்சு. என்னன்னா கரை போயிடுச்சு. ஆனால் தடயம் இருக்க தான் போகுது. அந்த தடயம் இருக்க போகுது. அந்த தடையை ஷேர் பண்ணுறது, அந்த கரையை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு கட்சி வந்துச்சு இல்லை. இப்போ நீங்கள் குட்கா ஆட்கள்லாம் தாவேகாலா இருக்கும்போது குட்கா கரையை காலி பண்ணிடுச்சு. இது தாவேகாங்கிற புதிய கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு தான். ஸோ மற்றவங்க விஜயபாஸ்கருக்குலாம் அவர் மேலே ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு நில மோசடி கேஸ் இருந்துச்சு. அவரை அரெஸ்ட் பண்ணி அவர் கேரளாவில் போய் திருச்சூர் அரெஸ்ட் பண்ணாங்க. திருப்பி வந்து அது ஒரு பெரிய சர்ச்சைகளாக. ஸோ அதனால் அவர் வந்து அவருக்கும் ஒரு இடம் தேவை. அவரும் வந்து அதிமுக தலைமை அவரை கைவிட்டு விட்டது. 2 பேருக்குமே உள்ள மற்றவங்களுக்கும் இவங்களுக்குள்ள 2 விஜயபாஸ்கர் ஸ்கொயருக்கு உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, அதிமுக தலைமை இவங்களை கைவிட்டு விட்டது. இதுக்கு மேலே இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்லை, நீங்களே டீல் பண்ணிக்கிங்க, வருவதை எதிர்கொள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நமக்கு சப்போர்ட்டிவான ஒரு கட்சி தலைமை வேணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த சப்போர்ட் கிடைக்கிற வரைக்கும் அந்த கட்சியில் இருப்பாங்க. அது கிடைக்கலன்னா ஒரு வழக்கையும் மீறி தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக கூட அதுதான் மெயின். இப்போ நீங்கள் பதவி எனக்கு இப்போ எம்எல்ஏ பதவியும் துணிந்து அவர் வந்து ரிசைன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நார்த்தாமலை விஜயபாஸ்கர் வந்து ஒரு நல்ல லீடிங்கில் அவர் ஜெயிச்சு வந்தார். ஸோ அவரோட திரும்ப போட்டிடுறதுக்கு வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. வெற்றி பெறுவதற்கெல்லாம் வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா விசில் சின்னம்லாம் சேர்ந்து நிற்கும்போது ஒரு இருக்கும். பட் கரூர் விஜயபாஸ்கர் 1800 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு வந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து அவருக்கு எப்படி டிக்கெட் கொடுப்பீங்க?
அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் நிச்சயமா ஜெயிலுக்கு போனாரு. ஆமா ஜெயிலுக்கு போனாரு. அவர் தான் 2வது இடத்துக்கு வந்தாரு. ஆமா, அவருக்கு டிக்கெட் கொடுப்பீங்களா இல்ல வந்து விஜயபாஸ்கர் ஆமா டிக்கெட் இவருக்கு டிக்கெட் கிடையாது. இவர் கேட்க மாட்டாருன்னு நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவரு கரூர்ல நிக்கிறதுக்கு பை எலெக்ஷன் வந்தா அவர் கேட்க மாட்டாரு. ஏன்னா எனக்கு கட்சிக்குள்ள இருந்தா போதும், ஓகே, ஆளுங்கட்சியில இருந்தா போதும் அப்படிங்கிற ஆளுங்கட்சியுடைய அரவணைப்பில் இருந்தா போதும். ஆமா என் மேல அந்த 100 கோடி அந்த டிவிஎஸ்சி கேஸ் நீங்க அதெல்லாம் ஓபன் பண்ணாம பாத்துக்கோங்க. அது லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு இது இருக்கு. திரும்ப அது ஆளுநருக்கு போய் பர்மிஷன் வாங்கி அது போகாம இருந்தாலே பெரிய விஷயமா நினைப்பாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த விஜயபாஸ்கரும் இந்த விஜயபாஸ்கர் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவன் 1800 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதையும் ரிசைன் பண்ற அளவுக்கு இருக்காருன்னா அப்போ வந்து தனக்கு என்ன வேணுங்கிறத தெளிவா இருக்காரு. தான் பார்க்கணும் சார். குறிப்பாக எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு சார். அதிமுகவை டிஸ்மாண்டில் பண்ணணுங்கிற அஜெண்டால வந்து ஆதவர்ஜுனா இருக்காரா சார்? குறிப்பாக அதிமுகவை ஒரு ஓன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது உட்கட்சி பிரச்சனை. எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாருன்னா அது உட்கட்சி பிரச்சனை, அதை அவங்க பார்த்துப்பாங்க. அந்த துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அதிமுக ஓன் பண்ணி பேசுறது, ஒட்டுமொத்த அதிமுகவை இங்கே தான் இருக்கு அப்படின்னு அதிமுக ஓன் பண்ணி பேசுறது, அதிமுகவை டிஸ்மாண்டில் பண்ணணுங்கிற முடிவுக்கு ஆதவ வந்துட்டாரா சார்? இல்லை நிச்சயமா இது ஒரு பெரிய எபிசோடு. இதில் ஏதோ ஒன்று ஆதவர்ஜுனா வெர்சஸ் எடப்பாடின்னு ஏதோ மாதிரி போயிருந்திருக்கு. அது ஆரம்பத்திலே எனக்கு முன்னாடியே சார். அதாவது நீங்க வந்து திமுக குடும்பம் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, திமுக ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை சொல்லியிருந்தா கூட நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கே தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். எடப்பாடியை ஏன் ஒரு குறி வைக்கணுங்கிற கேள்விதான் பெரிய கேள்வியா இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா எடப்பாடிக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் ஒரு ஸ்நான பிராப்தி கூட கிடையாதே சார். இல்ல ஏதோ நடந்திருக்கு. இல்லைன்னா இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா தேர்தலுக்கு முன்னாடியும் சரி இப்போ சரி ரொம்ப கன்சிஸ்டண்டா நம்ம பொதுவெளியிலே புஷி ஆனந்த் கூட அவர் வந்து எடப்பாடி பத்தி கமெண்ட் அடிச்சதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஆமா ஆமா அதெல்லாம் நீங்க சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருந்திருக்குது ஆரம்பத்திலேயே. அதுக்கு வந்து அதிமுக தரப்பு கூட்டணிக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடந்தும்போது அவங்க ஒரு டீலு 2.5 வருஷம் டீலு, அதை யார் முன்னிருந்து செஞ்சாங்க, யாருக்கு சஜஸ்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல, அதை யார் ரிஜெக்ட் பண்ணாங்கலாம் தெரியல. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும் அவருடைய குறி வந்து எடப்பாடியாக தான் இருக்குது. எடப்பாடி காலி பண்ணணும் அதிமுக. இப்போ இதுக்கு ஒரு செக்ஷன் என்ன போகிறாங்கன்னா, நீங்கள் ஜெயலலிதா படத்தை பேக்கெட்டில் வச்சு கூட அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ண வந்துட்டாங்க. இது கரூருக்கு முன்னாடியே அந்த காம்ப்ரமைசேஷன் ஆரம்பிச்சாச்சு. ஸோ நான் என்னென்னா இப்போ திரும்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்குது. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சீட்ஸ் நம்பர் தேவைப்படுது. அப்படிங்கும் போது ஒரு பக்கம் வந்து எடப்பாடி தலைமையில் ஒரு ஆட்சிக்கு திமுக ஆதரவு தரப்போகிறது அப்படிங்கிற ஒரு பேச்சு, திருமாவளவனை முதல்வராக்குறது நடந்துட்டு இருக்கு. 2 கொஸ்டின் தான். அதில் வந்து தான் முதல்வர் ஆவணத்துக்காக எடப்பாடியை நோக்கி சப்போர்ட் கேட்டாரா விஜய், அது நமக்கு தெரியாது. இவ்வளோ விஷயம் பேசுகிறோம்ல. ஸோ அப்போ விஜய்க்கு என்ன தேவைன்னா அந்த நம்பர்ஸ் வேணும், மெஜாரிட்டி நம்பர்ஸ் வேணும். அப்படின்னா அவர் வந்து நேரடியாக அதிக நம்பர்ஸ் உள்ள 3வது இடத்துல இருக்கிற எடப்பாடியை போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க வெளிப்படையாக அவர் கேட்டிருக்கலாம். கேட்டாரா? கேட்டதாகவும் தகவல் இருக்கு சார். சரி, டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடிட்டர் அருண்ராம் சார் அதை பிரேக் பண்ணியிருக்காரு. கேட்டாங்கிற விஷயத்தை பிரேக் பண்ணியிருக்காரு. இப்போ கேட்டு எடப்பாடி ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். என்ன காரணம் ரிஜெக்ட் பண்ணாருங்க அப்படிலாம் தெரியாது, அது இருந்துட்டு போட்டோம். 2வது எடப்பாடியே முன் வந்து நான் முதல்வர் ஆகணும், அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க விஜய் கேட்டாரா அப்படிங்கிற இந்த 2 சினாரியை பத்தி யாருமே அதிகமா பேசல. மற்றதெல்லாம் பேசினாங்க. அப்ப இந்த 2 விஷயம் நடக்காம போறதுக்கு யார் அதிகமான காரணமா இருப்பாங்க அப்படின்னா விஜயா இருப்பாரா, எடப்பாடி இருப்பாரா, தவிர அவர் கூட இருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குல்ல. இது மட்டும் நடந்துருந்துன்னு வச்சுங்களேன், இவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்காரு, ரொம்ப ஸ்மூத்தா போயிருந்திருக்கும். முதல் நாள்ல இருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்க விஷயம் இது பீப்புள் மேண்டேட்டு, விஜய் முதல்வராக இருந்தால் மக்கள் விரும்புறாங்க. ஸோ அதனால மற்ற என்ன பர்மிட்டேஷன் கால்குலேஷன் போடாதீங்க அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. சார் எல்லாரும் பீப்புள் மேண்டேட்டு, இடதுசாரிகள், விசிக எல்லாரும் பேசுறாங்க. இப்போ ராஜினாமா பண்ண அந்த பீப்புள் மேண்டேட் வந்து நாங்கள் விஜய் வரக்கூடாதுன்னு ஓட்டு போட்டு தானே சார் வந்து அந்த எம்எல்ஏக்களை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பீப்புள் மேண்டேட்டை வந்து ஏன் தாவேக்கா மதிக்க மாட்டேங்குது, ஏன் கட்சியில் சேர்க்குறாங்கிற கேள்வி இருக்குல்ல, ஏன் ராஜினாமா பண்ணுறாங்கிற கேள்வி இருக்குல்ல, போஸ்ட் பண்ணுறாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார், இதுக்கு வந்து அட்ரஸே பண்ண மாட்டேங்கிறாங்களே. இல்லை அதுதான் பெரிய சிக்கல். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் திமுக அதிமுக குறை சொல்லி இதுவரை சொல்லி இந்த திமுக ஆதரவை அதிமுக கேட்டது, அதிமுக ஆதரவை திமுக கேட்டதில் இவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணுறாங்க. ஆட்சிக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் வந்துச்சுன்னா கூட்டணி கட்சிகள் அன்னைக்கு காலையில் 6 மணி அந்த டோன்ல அதிமுக பேச ஆரம்பிச்சாங்கன்னு வந்துடுறாங்க. இன்னே வரைக்கும் கடைமட்டத்தில் இருக்க அதிமுக தொண்டர், எந்த தொண்டர் திமுக தொண்டர் கூட வந்து சேர்றான்னா அவங்க சொல்ற ஒரே ஜஸ்டிஃபிகேஷன் இதுதான், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துருச்சுங்க. அது முன்னாடி இப்போ 5 வருஷமா அவங்க சொல்லிட்டாங்க பாஜக உள்ள வந்துடும். அது போல இவங்க திமுக அதிமுக ஒன்னா சேர்ந்துரும் அப்படின்னா இது நிஜமாவே நடந்ததுன்னா அதை கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலா இவ்வளோ நடந்திருக்கும் போது கட்சியில எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற 2 கட்சிகள் சேர்ந்து ஒரு இவ்வளவு டீல் பண்ணாங்கன்னா ஆளுங்கட்சி என்ன வேடிக்கை பார்த்தது? ஏன் வந்து ஆளுநர் மாளிகை வர்ற வழியில 2-3 தடவை திரும்ப டியூட்டன் அடிச்சு போறாங்க? என்ன காரணம்? அப்ப அவங்கள்ட்ட இருந்து யாராவது இவங்க பேசலையா, இல்லை இவங்க கிட்ட பேசி மறுத்துட்டாங்களா? நிறைய கிரே ஏரியா அந்த பக்கம் இருக்குது.
அதையெல்லாம் வெளியில கொண்டு அதை பத்தி தான் வந்து ஆதவர்ஜுனா பேசணும். சொல்ல வருது என்னன்னா, அவர் அதை பத்திலாம் பேசாமல் திரும்ப திரும்ப அவங்க செங்கோட்டையில இருந்து ஆரம்பிச்சு ஆதவர்ஜுனா எல்லாரும் சொல்ற விஷயம் திமுக அண்ணா திமுக கூட்டணி திமுக அதை சொல்லி தான் கூட்டு வராங்க ஒழிய வேறு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரணம். இதை சொல்றது என்ன தப்பு இருக்கு? மக்கள் வந்து முதல்வராக சார் திமுக அதிமுக கூட்டணி போனாதான் என்ன பிரச்சனை தான் நான் கேள்வி. அதுதான் அது வந்து ஜனநாயகத்துல உத்தரப்பிரதேச நடந்தது, கர்நாடகாவில் நடந்தது. 3வது இடத்துல இந்த குமாரசாமியை வந்து முதல்வராக்கி எல்லாம் பண்ணாங்க. சரி, அது ஓகே. அது நம்ம தமிழ்நாட்டுல இந்திய அரசியலமைப்பு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 108 ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் ஆட்சி அமைக்கணுங்கிற எந்த ஒரு மேண்டேட்டும் கிடையாது. அவங்களுக்கு எதிராக கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்து அவங்களோட ஒரு பெரிய நம்பர் வச்சிருந்தா கூட அவங்களால ஆட்சி அமைக்க முடியும். இது வந்து நம்ம ஜனநாயக படுகொலை, ஜனநாயகம் செத்து விட்டது அப்படிங்கிற டோன்லயே பேசுறாங்களே சார். இதை வந்து என்னால புரிஞ்சுக்க முடியல. சொல்றீங்களே, ஒரு 60 நாளுக்கு முன்னாடி நடந்த விவாதங்கள்ல பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சினாலே ஐயோ அதெல்லாம் நம்ம தமிழ்நாடு வராது, அதெல்லாம் ஒத்து வராது. நாங்க அப்படி இருந்த தமிழ்நாடு ஆக்சுவலா அது வந்து கரெக்ட் வந்ததுன்னா திமுக தான் வரணும், அண்ணா திமுக தான், வேற ஏதாவது கூட்டணி கட்சியில வந்தா ஆட்சி குழப்பமாயிடுங்க, ஸ்டேபிளா இருக்காதுன்னு அப்படி ஒரு எண்ணோட்டம் இருந்துச்சு. அப்படி இருக்கிறவங்களே இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு இல்லை. இது பெரிய ஷாக் வேல்யூ கிரியேட் பண்ணும். இது பாசிபிள், அதுல ஒன்றும் தப்பு. நான் முதல் நாள்ல இருந்து சொல்லிடுறேன், அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா ஒரு திமுக ஆதரவோட அண்ணா திமுக ஆதரவோட தவறு இல்லை, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க ஒரு கண்டிப்பா ஒரு காமன் ப்ரோக்ராம் இருந்திருக்கும், பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் 2வது 108 தொகுதியில ஜெயிச்சதுங்கிறது நம்ம கையில கிடையாது. மக்கள் ஒன்றும் இவ்வளவு தொகுதியை மக்களோ அரசியல் கட்சியில முடிவு பண்றது இல்லை, அது நமக்கு வர்றதுதான். யாரு வர வேண்டும் நினைச்சு மக்களை ஓட்டு போடுறாங்க, அவ்வளவுதான். அதுல முக்கியமா மக்கள் வந்து விஜய் முதல்வராக வரணும்னு நம்ம ஏன் அதை சொல்றோம்னா, அவங்க கட்சி சார்பாக நின்ன எம்எல்ஏ கூட முகமே நம்ம நிறைய தெரியல, பேர் தெரியாது. அதனால மக்கள் அவங்க ஓட்டு போட்டது விஜய்ங்கிற முகத்துக்காக மட்டும்தான். அந்த பேசிஸ்ல தான் நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம், அது தவிர வேற எதுவும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கால்கிருஷ்ணன் ஒரு பக்கம் தண்டு போட்டோம். நீங்க ஆளுங்கட்சி தரப்பா தாவேக்கா தரப்பா யாரெல்லாம் நீங்க ரீச் பண்ணீங்க இருக்க ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்க பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. நீங்க தூய சக்தின்னு நீங்க சொல்லும் போது நான் இவங்கெல்லாம் ரீச் பண்ணேன் வெளிப்படையா சொல்லுங்க. அந்த எடப்பாடியை ரீச் பண்ணேன், அவர் மறுத்துட்டாரு, நான் தான் முதல்வராக வரணும்னு நான் சொன்னாரு, அதனால நாங்க வந்து வாபஸ் இல்லைங்க, எங்களை தான் மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதனால நாங்க தான் வரணும்னு சொல்லி அதனால ஒரு கிளாரிட்டி இல்லையே. அதான் இல்ல, ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க, டிடிவி தினகரனுடைய ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு, ஐயுஎம்எல் மொத்தம் 2 எம்எல்ஏ கட்சி வந்து அவங்களுக்கு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கல, ஐயுஎம்எல்ல ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாருன்னு கவர்னர் கிட்ட போய் நீங்க வந்து கொடுக்குறீங்க. இங்கேயே போச்சுங்க, ஆரம்பிச்சிருச்சு. அந்த 6 நாட்கள்ல வந்து தாவேக்கா அதிமுகவை தொடர்பு கொண்டதா, தாவேக்கா தினகரன் கட்சி தொடர்பு கொண்டதா, தாவேக்கா ஐயுஎம்எல் தொடர்பு கொண்டதா, மதிமுக தொடர்பு கொண்டதா, யார் தொடர்பு கொண்டார்கள், இவங்க என்ன கேட்டாங்க, அவங்க என்ன பதில் சொன்னாங்க, இதை தெளிவுபடுத்த வேண்டியது ஆளுங்கட்சியோட கடமை. ஏன்னா அந்த சமயத்துல டிடி தினகரன் கவர்னர் கிட்ட வந்து என்னோட எம்எல்ஏ காணோம்னு வந்து புகார் கொடுக்குறாரு, போலீஸ் கிட்ட புகார் கொடுக்குறாரு. தினகரனோட ரீசன்ட் பேட்டி பாத்தீங்களா, எல்லாம் ரெடியா இருக்குது, நாங்க வந்து நேரம் வரும்போது அதுக்கான வேலைகள் ஆரம்பிப்போம்னு சொல்றாரு. ஏன்னா எல்லாம் எப்படி ஆளுநர் மாளிகையில வச்சு எல்லாம் நடந்திருக்குது. ஸோ அவர் ரொம்ப அவர் வந்து நான் நிச்சயமாக இதை விஷயம் நடக்கணும், ஒரு நிச்சயமாக ஒரு பூகம்பம் வெடிக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகள் இருக்கு. அவருடைய எம்எல்ஏ வந்து நீங்க கையெழுத்து போட்டது எவ்வளவு விஷுவல் வெளில வந்திருக்குது. ஆமா, எல்லாமே பார்த்தேன், எல்லாமே பொது வழியில தான் இருக்குது. அதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது யாரு? ஆட்சியில் இருப்பவங்க தெளிவுபடுத்தணும் இல்லை, ஆட்சி சார்பாக பேசக்கூடியது. அதை பத்திலாம் பேசாமல் திமுக அதிமுக கூட்டணி அப்படிலாம் பேசுறது வந்து எந்த விதத்துல இது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு திரும்ப ஒரு நாள் பேக் ஃபயர் ஆகுதா, இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் போய் பேசணும். ஓகே, இப்போ என்னன்னா முதல்வர் மட்டும் பேச கிடையாது, மற்றவங்க யாருமே பேசுறது கிடையாது. பொதுவெளியில விவாதங்கள்ல மக்கள்கிட்ட போய் அதை பத்திலாம் யாரும் பேசுறதே கிடையாது. ஸோ இப்போ பேசி அதை அவங்க மத்தியிட்ட பேசுறதுக்காக சில பேரை கொண்டு வராங்க. அதுதான் மற்ற கட்சிகள் இருக்கலாம். மற்ற கட்சியில் வந்தவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்கள் இப்போதான் கட்சியில் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யார் வந்து இது எல்லாம் தெரிந்து கொள்ளவர், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சு அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக பேசக்கூடியவர் யாருன்னா யாருமே இல்லை. அப்படி பேசக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியும். அது பெரிய ட்ரோலாவது எல்லாவது. ஸோ பொறுப்பு இல்லாமல் பேசுகிறாங்க, அவங்களுக்கு அனுபவம் தொடர்ச்சியா வந்து அவரை பேசி நாம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னே தெரியல. இப்போ நீங்க சொன்னீங்களா அதிமுக மேல அவர்கிட்ட, அவர் திரும்ப அந்த கரூர் சம்பவத்தை எப்படி டீல் பண்றாரு பாருங்க. கரூரில் நான் எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, ஒரு பழைய பாக்கி ஒண்ணு இருக்குங்க. என்ன கணக்கு அது? யார் மீதான கணக்கு? அப்போ உங்களுக்கு தெரியுது, உங்களுடைய எதிரி உங்களை வந்து சிக்கலில் மாட்டி விட்டவர்கள் இல்ல உங்களுக்கு எதிராக சரி செய்யணும், உங்களுக்கு நிறைய நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இப்போ நீங்க என்ன போய் பேசுனீங்க, சரி அதெல்லாம் வெளில வந்து சொல்லுங்க. இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, போலீஸ் காவல்துறை மேல அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றாரு. போலீஸ் மேல உங்ககிட்ட தானே ஆட்சி இருக்கு, யார் அந்த போலீஸ்னு சொல்லி அவங்க மேல சஸ்பெண்ட் பண்ணுங்க, ஐஜி மேல சஸ்பெண்ட் பண்ணுங்க. அங்க இருந்தவங்க எல்லாம் அவங்க இடத்துல டிரான்ஸ்ஃபர்ல போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆமா, இப்ப அந்த இடத்துல வந்து கட்சியில இப்ப ஒரு விஜயபாஸ்கர் சேர்த்தாச்சு. இப்ப அந்த இடத்துல ஒரு சரி பண்ணி எல்லாரையும் அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கியாச்சு. அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே நபர் செந்தில் பாலாஜி தான் இருக்காரு. அநேகமா கரூர் வந்து முதல்வர் கரூர் போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி கைதாவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது.
இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. எந்த அளவுக்கு டிலே ஆனா அதுக்கு அளவு இந்த மாதிரி முதல்வரோட விசிட் டிலே ஆகும். Okay. இதெல்லாம் செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. எதுக்கு சார் செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும்னு நினைக்கிறாங்க? முதல்வர் அவர்கள் கரூர் போவதற்கும் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுவதற்கும் என்ன சார் லிங்க் இருக்கு? இது முழுக்க முழுக்க பழிவாங்கும் குணம், வேற ஒன்றும் இல்லை. இது என்ன காரணம்? அப்போ உங்ககிட்ட வந்து உறுதியான இது இருக்கு. அவர் அவ்வளோ பேசுறாருல, அது வந்து சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். நான் வந்து எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குன்னா அது என்ன கணக்கு, யாரை நீங்கள் வந்து பழி தீர்க்க நினைக்கிறீர்கள், ஸோ அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லணும். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே சொல்லியிருக்கலாம். ஆமா, நீங்கள் திரும்பவும் அங்கே போய் இன்னும் கரூர் இடத்துல போயிட்டு நீங்கள் விஜய் தான் வரலன்னா பரவாயில்ல, விஜய் செக்யூரிட்டி இல்ல சார், அவங்களுடைய லாஜிக் படியே போகலாம் சார். கரூர் தாவேக்காவுடைய லாஜிக், ஆதோடைய லாஜிக் படியே போகலாம் சார். கரூர்ல திமுக தான் திட்டமிட்டு கொண்டுடுச்சுங்கிற ஒரு லாஜிக் இருக்குல்ல, அந்த லாஜிக் உண்மையாவே இருக்கட்டும். அந்த இடத்துல நீங்கள ஜெயிச்சிருக்கணும். அந்த அதிமுக ஜெயிச்சாங்க அந்த இடத்துல. ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் முன்வைத்து அங்கே பிரச்சாரம் பண்ணிருக்கல நீங்க. ஆமா, கரூர் மக்கள் மத்தியில் போய் நான் விஜய் வந்து பிரச்சாரம் செய்யணும்னு எதிர்பார்க்கல. ரைட்டு, செக்யூரிட்டி இஷ்யூஸ் நிறைய இருக்குன்ட்டு அதோ ஒரிஜினவோ புஷியானந்தோ இல்லை அந்த சம்பந்தப்பட்ட அந்த மாவட்டத்தில் மதிய அழகனா அவரு போய் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காரா? அந்த மாதிரியான பிரச்சாரமே முன்னெடுக்கப்படல. அப்போல்லாம் ஒன்றும் வாயை திறந்து பேசாமல் இப்போ வந்துட்டு எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்லும்போது இது என்ன எப்படி எடுத்துக்கிறது? இப்போ நீங்கள் இந்த பழிவாங்க நோக்கோட நீங்கள் செயல்படுறீங்கன்னா இதுக்கு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களா? அப்போ ஏன் இத்தனை ஒரு மாசமா பேசாமல் இன்றைக்கே அவர் அதை பற்றி பேசுகிறாரு? அப்போ அந்த சிபிஐ விசாரணை என்ன ஆகும்? ஆர்எஸ் பார்வை கேட்குறது சரியான விஷயம் தான். அதை ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு அவர் இப்படி பேசுறது, ஒரு வழக்கு விசாரணை இருக்கும்போது இவ்வளோ தூரம் பேசுறது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக தான் ஆகும். இப்போ என்ன பிரச்சனை, நிறைய இப்போ சிபிஐ வரைக்கும் போயாச்சு அந்த வழக்கு. அதை பற்றி நம்ம பேசாமல் இருக்கிறது சரியான விஷயம், சரியான சாய்ஸ். இப்போ நீங்கள் அதை பேசி பல விஷயம் இன்சைட்ஸ் எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அங்கே சொன்னீங்களா? அப்போ நீங்கள் இங்கே பொதுவெளியில் வந்து இதை வந்து அரசியலாக ஆக்கி நீங்கள் பேசுறது எப்படி இருக்கும்? ஸோ எனக்கு கரூர் எபிசோட் எப்படிங்கிறது அது வந்து இப்போ நீங்கள் அதை கணக்கு நிச்சயமாக அது நல்லா தெரியுது. அவங்க நினைக்கிறதான் சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அது எப்படி, அது யாருக்கு கணக்கு? அது முதல்வருடைய கணக்கா, இல்லை ஆதவோட கணக்கா, இல்லை என்ன மாதிரி எல்லாம் சேர்ந்து இப்படி தான் செய்யணும்னு நினைக்கிறாங்களா? நிறைய கேள்வி இருக்குது. ஏன் இதுக்காக இவ்வளோ பெரிய விஷயங்கள்? ஏங்க அது ஒரு சரி நீங்கள் உங்கள் பாஷையில் சொன்னால் அது விபத்துன்னு வச்சுங்க. விபத்துன்னா அப்போ நீங்களே வந்து இல்லை அது விபத்து இல்லை, எங்களுடைய கட்சிக்காரர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது அது வேறு விதமா இருக்கு. இதெல்லாம் நீங்க இப்ப வந்து பேசுறீங்க, அது உடனடியா பேசியிருக்கலாம் அப்பவே. ஏன் 75 நாள் அமைதி, ஒரு 74 நாள் வனவாசம், அவ்வளோலாம் பண்ணிட்டு கடைசியில் வந்து இப்போ வந்து பேசும்போது இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருந்து சரி ரைட்டு இப்போயாவது ஸ்பீடப் பண்ணுங்க, இப்போயாவது அந்த வழக்கை ஸ்பீடப் பண்ணி சிபிஐ கிட்ட இருக்கே சார், நீதான் சொல்லுங்க. அப்போ சிபிஐ ஒத்துழைப்பு கொடுங்க, சிபிஐ கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் பண்ணுங்க, சீக்கிரம் முடியுங்க, உங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் நாங்கள் தரோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் இப்போ குட்கா கேஸாக இருக்கட்டும், இந்த கேஸாக இருக்கட்டும், எவ்வளோ சீக்கிரம் வந்து அதுலேருந்து வெளில வரீங்களோ அது உங்களுக்கு ஆட்சிக்கு நல்ல பேர் தானே. ஸ்பீடப் பண்ணுங்க, அவ்வளோதான் சார். எங்களுக்கு தனிப்பட்ட கணக்கு இருக்கு, பகை தீர்ப்புங்கிற டோன்ல ஆதவர்ஜனா நிறைய பேசுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த 91-96 காட்சிகள் என் கண் முன்னாடி வந்து போகுது. அப்போ நான் பிறக்கல சார். மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்ன விஷயங்கள், அதே போல் கடந்த கால அந்த கட்டுரைகள், அந்த காலத்து அந்த நக்கீரன் இதழ் தொகுப்பையா படித்த ஞாபகம் எனக்குலாம் இருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் அதெல்லாம் விட்னஸ் பண்ண நபர், கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கா? 90 நீட்சி தானே இது? நமக்கு இந்த ஒரு மாதம் தான் ஆயிருக்கு. ஆமாம், இந்த ஒரு மாதத்தில் நம்ம கற்றுக்கிட்ட அனுபவங்கள், கடந்த 5 ஆண்டுகள் திமுக அரசில் ஊடகங்கள் சந்தித்த நெருக்கடி, இதெல்லாம் வச்சு தொகுத்து பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ரிப்பீட் ஆஃப் த திமுக தான். திமுக செய்ததை அவங்க ஒரு குரூப் பெண் குரூப் வச்சாங்கன்னா இவங்க வேற ஒரு ஜென் குரூப்னு வச்சுக்க போகிறாங்க. எல்லாம் அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து இது பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமிக்கிற விஷயத்தில் வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜி மாற்றலாம் கிடையாது. அதே தான் திமுக என்ன பண்ணாங்களோ இவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ எல்லா விதத்துலையும் இதோட கண்டினியூஷன் தான் இருக்க போகுது. அதை யாரும் கேள்வி கேட்கவே போறதில்லை. அது கேள்வி வைக்கிற இடத்துல வந்து எடப்பாடி இல்லை, பாஜக கூட இல்லை. அப்படி ஒரு நிலைமையில ஒரு பரிதாபமான சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு. இப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம கிடைக்கிற அந்த லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு மாசத்துல இப்படியே போனால் அது நிச்சயமா 91-96 கூட அது 10 மடங்கு மோசமான ஒரு ஆட்சி சீர்கேடுவாக தான் பார்க்குறேன். ஏன்னா அன்னைக்காவது வந்து ஊடகங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருந்தது. எல்லாம் எழுதுறாங்க, மன்னார்குடி மாஃபியா பற்றி பக்கமாக, ஏன்னா எல்லா பத்திரிகை எழுதுறாங்க. நான் சொல்கிறது வந்து கிரைம் இன்வெஸ்டிகேட்டிங் மேகசின் மட்டும் கிடையாது, பொது வெளியில வெகுஜன பத்திரிகைகள், நாளையில் அவங்களே அதை பற்றியெல்லாம் நிறைய எழுதினாங்க. அந்த காலத்தில் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க ஜெயலலிதாவுக்கு ஹிட்லர் மாதிரி அட்டப்படம் போட்டாங்க. வலம்புரி ஜான் எழுதினார். அவர் வார தொடரெல்லாம் வந்து அவர் பெரிய அளவுக்கு ஒரு இதாக இருந்துச்சு. இதுமாதிரி ஒவ்வொரு நானே சொல்கிறேன், அந்த 91-96 அதாவது குறிப்பாக 94-96 வாங்குற ஒரு சாதாரண குமுதம், குங்குமம், ஆனந்தவுடன் போன்ற ஒரு வார பத்திரிகையில் வாசகர் கடிதம் மட்டும் வாங்கி பாருங்க. அதில் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்குன்னு. வாசகர் கடிதங்கள்ல அதுலேயே எந்த அளவுக்கு ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவத்தை ஒரு மக்கள் அவங்களுடைய எண்ணத்தை வந்து பிரதிபலிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. அப்போ அதுக்கெல்லாம் இந்த அரசு இடம் கொடுக்கவே கொடுக்காது. அந்த அளவுக்கு கிடைத்த சுதந்திரம் இன்னைக்கு கிடையவே கிடையாது.
ஸோ என்னெல்லாம் பண்ணி ஊடக சொகுசோட தான் இருக்காங்களா? இன்னும் அதே இறுக்கி பிடிச்சி அணைச்சி தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்னதான் நீங்க கட்டற்ற சுந்தரம், என்னதான் நீங்க கேமரா கையுமா சிசிடிவி கையுமா எல்லாம் அலைஞ்சா கூட இன்னைக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கிடையவே கிடையாது. ஓகே. ஸோ அன்னைக்கு இருந்த ஆட்சி, அன்னைக்கு இருந்த அதிகாரிகள் கூட அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அமைச்சர்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தானுங்க. இன்னைக்கு எங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை விட மோசமான ஒரு சூழலுக்கு வர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகள் இருக்கு. அன்னைக்கு வந்து ஜெயலலிதா வந்து ஒரு பவுன்ஸ் ஆகி வந்தாங்க. ஆமா. ஸோ அது மாதிரி பவுன்ஸ் ஆகி வர்றதுக்கெல்லாம் விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த டேமேஜ் இஸ் டன். அந்த 5 வயசு டேமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, மிகப்பெரிய டேமேஜ். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து எதிர்கட்சிகளும் வந்து எப்படி இருந்ததுன்னா, அப்போ அன்னைக்கு காங்கிரஸ் தான் பிரதான எதிர்கட்சியாக செயல்பட்டுருது. திமுக வந்து பெரிய அளவுக்கு சைலண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து மூப்பனார் வந்து வெளில வந்து கட்சி ஆரம்பிக்க தயாராக இருந்தார். சூப்பர் ஸ்டாருடைய வாய்ஸு சுப்பிரமணிய சாமி எவ்வளவோ பேசி நிறைய எழுதினாரு. எல்லா பத்திரிகைகளுங்க தினமணி கார்ட்டூன்லாம் அவ்வளோ இதாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக கவர்மெண்ட்டை வந்து இது கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தினமணி கார்ட்டூனு எல்லா பத்திரிகைகளும் இருந்தாங்க. ஸோ பத்திரிகைகள் சப்போர்ட்டு, எதிர்கட்சிகள் எல்லாம் பிரிஞ்சு இருந்தாலும் அவங்களாம் சேர்ந்து ஆட்சி போகணும்னு நினச்சி விரும்பி ஒரு இது பண்ணாங்க. அது போன்ற சூழல் இன்றைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அரசு வந்து எதிர்க்கிறதுக்கு புது ஆட்கள், புது பிளேயர்ஸ் தான் வந்து ஆகணும். யார் சார் அந்த? அது யாருன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா நான் வந்து ஒரு தேசிய கட்சியோடைய சப்போர்ட்டோட யாராவது வந்து இங்க செய்வாங்க. ஒரு காங்கிரஸ் கட்சியோ பாஜகவோ, காங்கிரஸ் இன்னைக்கு அவங்க கூட கூட்டணியில் இருக்கு, கூட்டணி கட்சியா இருக்காங்க, கூட்டணி இருக்குது. நாளைக்கு அவங்க நிறைய டிமாண்ட் பண்றாங்க. டெய்லி ஒரு டிமாண்ட் பண்றாங்க. எங்களுக்கு எந்த போஸ்டிங் கொடுங்க, அந்த போஸ்டிங் கொடுங்க கேட்குறாங்க. இதையெல்லாம் வந்து எந்த அளவுக்கு டிவிக்கே கன்சிடர் பண்ண போகுதுன்னு தெரியல. ஸோ அதுக்காக தான் அவங்களுடைய ஒரிஜினல் முகத்தை காமிப்பாங்க. என்ன சார், காங்கிரஸ் நிறைய டிமாண்ட் வைக்கிறாங்களோ? கண்டிப்பா டிமாண்ட் நிறைய வைக்கிறாங்க. கீழ்மட்ட லெவலில் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. டிவிக்கோட வீக்னஸ் அவங்களுக்கு தெரியும். கட்சி கீழ்மட்டத்தில் வந்து கட்சி இல்லை. ஸோ அந்த இடத்த நம்ம ஃபீல் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆக்டிவாக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு டிவிகேவோட ரொம்ப பரபரப்பாக சுறுசுறுப்பாக இயங்குறது காங்கிரஸ் கட்சி தான். சத்தியமூர்த்தி பவன் பாருங்க, அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்காங்க. ஸோ அதனால அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் அந்த கிரீஷோடங்கர் போட்ட அந்த கேட்டாருங்களா, அது கண்டிப்பாக அது வரும். அவங்களுக்கு 20% சீட்ஸு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. 11 மாநகராட்சிகள், அதில் பாதிக்கு பாதி காங்கிரஸ் கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் நிறையவே டிமாண்ட் பண்ணுவாங்க. முதல்ல கூட்டணிக்கு வரும்போது இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருந்த நிலைமை வேற. ஸோ இதனால போக வந்து டிவிகேவோட காங்கிரஸ் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால அவங்க வந்து என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ தேசிய கட்சிகள் ஒரு பாஜக, இந்த கூட்டணி கட்சிகள்லாம் நமக்கு ப்ரெஷர் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் போச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஆமாம், அப்படி தான். இப்போ அதுக்கு தானே ஒரு கூப்பிட்டு வச்சு ரவுண்ட் டேபிள் இதெல்லாம் நடத்தி பண்ணுறாங்க. நான் அன்றைக்கே வந்து இந்த கூட்டணிக்கு ஒரு பேர் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஒரு நல்ல பேராக கொடுப்பாங்கன்னு, ஈஸியாக புரிகிற மாதிரியான ஒரு இந்தியா சார்பற்ற சமூக நீதி கூட்டணி ஏற்கனவே அதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த அதெல்லாம் வந்து அது உள்ள வந்து இந்த ஜென்சி தலைமுறைக்கு அதெல்லாம் போய் சேராது. சோஃபா கூட்டணி கூட வைக்கலாம். அதுக்கு அவங்க ஏற்கனவே ஒரு விளக்கம் மணியரசு அவர்கள் விளக்கம் கொடுத்துருந்தாரு. வந்து எல்லாம் கொடுத்துருக்கு. அது நல்லா இருக்கு. ஈஸியாக வந்து போய் ரீச் ஆகும். ஸோ ஏதோ ஒரு பேர் வைக்க போறாங்க. இந்த கூட்டணிக்குள்ள இடதுசாரிகள் வரப்போறது இல்லைங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. பட் அட்லீஸ்ட் இது ஒரு கூட்டணியா ஃபார்ம் ஆகிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஏன்னா அதுக்கு ஒரு கன்வீனியர் இருப்பாங்க. அதுக்கு வந்து வைகோ, திருமாவளவன் போன்ற அனுபவஸ்தர்கள் லீட் பண்ணும்போது ஓகே ஒரு கடிவாளம் இருக்குல்ல. இது அவங்க சொல்ற சஜஷனை வந்து விஜய் ஏத்துக்கிறாரா ஏத்துக்கலையாங்க வேற விஷயம். ஸோ அந்த கடிவாளம் போடக்கூடாதுங்கிறதுக்கான சார் எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியா ராஜினாமா பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க, பண்றாங்க. ஆனா வந்து ஒருவேளை விஜய் மனசுல சரி நம்ம ஆட்சி நல்லபடியா ஆட்சிக்கு எந்த கெட்டபுறம் நடக்கணும், அதே சமயத்துல கட்சி பணிகளை வந்து புஷியானந்த் ஆதவ் போன்றவர்களை கவனிச்சிட்டோம். ஆட்சி நல்லபடியா நடத்தணும்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களுடைய ஒரு அட்வைஸ் வேணும். அந்த வகையில டெல்லி எப்படி அணுகுவது? ஒருவேளை டெல்லி சிறப்பு பிரதிநிதியா வைகோ இருந்ததாருன்னா ரெண்டு சைடு இருக்குது. ஒரு அந்த கவர்மெண்ட்டுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி சரி இவங்களை வந்து ஒரு கூட்டணி செட்டப்பில் இருந்து ஒரு ஸ்டீரிங் கமிட்டி மாதிரி வச்சு அவங்க சொல்கிற கேட்டு முழுக்க கேட்கலனாலும் அவங்களுடைய அட்வைஸை கேட்டு நடத்துறதுக்கு அதுக்கு ஒரு செட்டப் தேவை. ஒரு கூட்டணியாக ஒரு ஃபார்ம் ஆகி இருக்கணும். ஸோ அந்த இதை நோக்கி நகர்ந்தாலும் உண்மையிலே அவருக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் நடக்கணும். இதெல்லாம் நடந்து வந்தாலும் நீங்கள் வந்து இந்த டே பை டே இந்த கவர்மெண்ட் வந்து அன்பாப்புலராக தான் ஆகும். ஸோ அப்போ எதிர்க்கக்கூடிய இடத்துல நிச்சயமாக திமுகவோ அண்ணா திமுகவோ இல்லை. இந்த ஆட்சியை எதிர்கொள்கிற இடத்துல அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் வீக்காக இருக்காங்களா? தொடர்ந்து வீக்கெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் நான் டெல்டாவில் பார்த்த வரைக்கும் எல்லா இடங்களிலும் பேனரில் விஜய் கட்சியோடைய பேனர் தான் அங்கே இருக்குது. நான் எங்கேயுமே வந்து திமுக அண்ணா திமுக ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இல்லை. ஓகே. ஸோ அவங்க நிலைமை இருக்கும்போது மற்ற கட்சிகள் இருக்கு பாருங்க, பாமக, விடுதலை, அவங்களுடைய கட்சியெல்லாம் சுத்தமாக இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு இந்த ஆளுங்கட்சியை எதிர்ப்பதற்கு புது பிளேயர்ஸ் தான் வரணும். அப்படி வரக்கூடிய பிளேயர்ஸ் ஒரு சினிமா ஒரு பாப்புலாரிட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். அது யார் வர போகிறாங்கன்னு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் யாரும் இன்னைக்கு தெரியல. ஸோ
அது வர்றதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு? நீங்க 91 96 சொன்னதுனால அந்த சினரியோ ரிப்பீட்டா தமிழ்நாட்டுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இது வரைக்கும் ரிப்பீட் ஆகி தான் வந்துட்டு இருக்குது. History எதுவுமே repeat புது itself. சீனே இல்ல, பழைய சீன் தான். அந்த Okay. கேரக்டர்ஸ் மட்டும் மாறுது வழிய அந்த சீன்ஸ்லாம் அதே சீன்ஸ் தான், அதே டயலாக், அதே எல்லாமே டயலாக் அதே தான் இருக்குது. கேமரா பொசிஷன் கூட அதே தான் இருக்குது. அவங்க வர்ற கேரக்டர்ஸ் மட்டும் தான் மாறுறாங்க. இந்த சீரியல்ல வந்து இவருக்கு இவருக்கு பதில் அவர் அப்படிங்கிற மாதிரி தான் போது வழியா, மற்றபடி எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே சார், பார்க்கலாம் சார். தமிழ்நாடு அரசியல் பல்வேறு விஷயங்களும் அனுபவங்கள் வாயிலாக பல்வேறு விஷயங்கள் பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நன்றி ராம்கி சார்.